நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பில் நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களையும் நம்ம கவனிக்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கிறது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, நம்ம உடம்பில் நடக்கிற மாற்றம் தான் நமது உடம்பு தான் நமது வாழ்க்கை. நமக்கு உடம்பு இல்லைன்னா, நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலும் உயிர் இல்லை, நாம் செத்து போயிட்டோம், நம்ம வாழ்க்கை முடிவடைந்து விட்டது. அப்போது நம்ம உடம்பு தான் நமது வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்னென்னா, நமது வாழ்க்கையை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நமது உடம்பில் நோயை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆக நமது உடம்பு தான் வாழ்க்கை. நம்ம உடம்புல உயிர் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், என்னுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது உடம்பு தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு, அப்படி தானே? அப்போது உடம்பில் நடக்கிற சின்ன சின்ன மாற்றத்தையும் நம்ம கவனித்தா நமது வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன மாற்றத்துக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு எது காரணமாக இருக்குன்னா, நமது உடம்பில் நடக்கிற மாற்றம் தான் காரணமாக இருக்கும். அதனால் உடம்பில் நடக்கிற மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? நாம் உண்ணுகின்ற உணவு, நாம் பழகுகின்ற உறவு முறைகள், இவர்கள் காரணமாக இருப்பார். நாம் வாழுகின்ற வாழ்க்கை முறை, உண்ணுகின்ற உணவு, நாம் இன்றைக்கி என்ன செஞ்சோம், உடற்பயிற்சி செஞ்சோமா செய்யலையா? ஆக இப்போ அப்போது இந்த மாதிரியான இந்த செயல்பாடு தான் நமது உடலில் நடைபெறுகிற மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த மாற்றம், உடலில் நடைபெறுகிற மாற்றம் தான் நமது வாழ்வில் நடைபெறுகிற மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் நம்ம நமது வாழ்வில் என்ன நடக்கணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற வேண்டும், அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ உடற்பயிற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாடு தேவை. அப்போ தான் நம்ம வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும், நல்ல விதமான நிகழ்வுகள் ஏற்படும். நாம் உண்ணுகிற உணவு, நமது உடலில் ஏற்படுகிற மாற்றத்தை நாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், ஏதோ கிடச்சிது, சுவையாக இருந்தது, அது என்னன்னு தெரியாது, அதனால என்ன பயன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, சாப்பிட்டேன். அது என்னாச்சுன்னா இன்றைக்கி நைட்டு எனக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, தூக்கம் வரல. அது மாதிரிலாம் இல்லாமல் எதை சாப்பிட்டா எது நல்லது, உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து சாப்பிடணும். நம்ம உடம்புல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் நாம் காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றையா நமக்கு நல்ல தூக்கம் வரல, என்ன காரணமாக இருக்கும், நேற்று என்ன சாப்பிட்டோம், என்ன செய்தோம், யாரிடம் பேசினோம், எப்படி பழகினோம், ஒருவேளை அவரிடம் சண்டை போட்டது அது ஒரு காரணமாக இருக்குமா நேற்று இரவு நன்றாக தூக்கம் வராததற்கு? அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு நமக்கு நன்றாக தூக்கம் வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் என்று அந்த காரணத்தை கண்டறிவதற்கு பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணணும். நேற்று வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணணும். நேற்று நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள், என்ன சாப்பிட்டீங்க, யார்கிட்ட பழகுனீங்க, எப்படி பழகுனீங்க, சண்டை போட்டிங்களா, கவலை அடைந்தீர்களா, அல்லது நேற்று உடற்பயிற்சி செய்யாமல் விட்டுவிட்டோம், அது ஒரு காரணமா, உடல் உழைப்பில் ஈடுபடாமல் விட்டுவிட்டோமா, அது நேற்றைக்கு நமக்கு நல்லபடியாக தூக்கம் வராமல் போனதற்கு அது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நேற்றைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணணும், முந்தின வாழ்க்கையை, அதுக்கு முந்தைய நாட்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது வெயில் காலம் முடியுது, அப்படி டக்குன்னு குளிர்காலம் வருது, அதனால இப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா, அதனால தூக்கம் வராமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல நடக்கிற நேற்று மட்டும் நல்லா தூங்கணுமே, நேற்று நம்ம நல்லா தூங்கணுமே, வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக இன்னும் அதிகமாக நல்லா தூக்கம் வந்துச்சு, என்ன காரணமாக இருக்கும், நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன செஞ்சோம், யாருக்கிட்ட பழகணும், ஒருவேளை அந்த உடலுறவு வைத்தது கூட நல்ல தூக்கத்திற்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் காரணம், இந்த மாதிரி செயல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம், நம்ம கவனிக்கக்கூடிய மாற்றம், நம்மை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த உடம்புக்கு நம்ம ஒரு காவலாக இருக்க வேண்டும். ஒரு காவலாளி என்ன பண்ணுவார், இந்த வீட்டுக்குள்ளே யார் போகிறா யார் வெளியே வரா அப்படிங்கிறத நோட் பண்ணுவார்ல. நீங்கள் யார், என்ன வேணும் உங்களுக்கு, இந்த வீட்டில் யாரை போய் நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி கேட்பார்ல. அதே மாதிரி தான் நாம் நமது உடம்புக்கு காவலாளியாக இருக்க வேண்டும், நமது வாழ்க்கையின் காவலாளியாக இருக்க வேண்டும். நம்ம உடம்புல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், என்ன சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோம், இதை சாப்பிடலாமா கூடாதா, இந்த உணவு நல்லதா கெட்டதா, இந்த செயல் நல்லதா கெட்டதா, இவரிடம் பழகலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் தெரிந்து கொண்டு தான் நமது அனுமதிக்கணும். அனுமதிச்சாதான் நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நமது உடலின் காவலாளியாக நாம் இருக்க வேண்டும். இருந்தால் தான் நமது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்களுக்கு என்ன காரணம்னு நம்ம தினமும் தெரிஞ்சுக்கணும். வித்தியாசமாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, நேற்றுக்கு நல்லா தூக்கம் வரல, ஒரு மாதிரி அசதியாக இருக்குது, ரொம்ப வேலை சோம்பேறித்தனமாக இருக்குது, என்ன காரணமாக இருக்கும், நேற்று என்ன சாப்பிட்டோம், என்ன செஞ்சோம்,
ரொம்ப அளவுக்கு அதிகமாக உடல் உழைப்பில் ஈடுபட்டு விட்டோமா, போதிய ஓய்வு இன்னும் உடம்புக்கு தேவைப்படவில்லையா, அப்படி என்றால் ஒரு தூக்கம் போட்டால் சரியாகி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் கவனித்து அந்த ஒரு என்ன மாற்றத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். உடலின் காவலாளியாக உடம்பை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல நோய் வந்துச்சுன்னா வாழ்க்கையிலும் நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால்